அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசியினருக்கு ராசியில் சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி நடைபெறுகிறது. 4ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 6ஆம் இடத்தில் கேது சாதகமாக இருக்கிறார். 10ல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. விரய ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். 6ல் கேது, 10ல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருப்பது ஒரு உன்னதமான அமைப்பு. பல்வேறு விதமான வளமான பலன்களை அடையக்கூடிய நேரம். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான மதிப்பெண்களை பெறக்கூடிய நேரம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். சிலருக்கு வேண்டிய விரும்பிய இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும். நீங்கள் எடுத்த வேலையை திறம்பட செய்வீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் அனைத்தும் மறையும். மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலம். உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது முழுமையாக குறைந்து தங்களுக்கு நிம்மதி ஏற்படும். விவசாயம் நன்றாக இருக்கும். விளைச்சல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். வருமானம் பெருகும். கால்நடைகளால் அபிவிருத்தி தங்களுக்கு உண்டு. 6ல் உள்ள கேது தாராளமாக நன்மைகளை செய்யும் அமைப்பில் இருக்கிறார். குருவின் பார்வையால் கர்மஸ்தானம் என அழைக்கக்கூடிய 10ஆம் இடம் பலம் பெறுகிறது. உங்கள் வேலை உத்தியோக சிறப்பு அங்கீகரிக்கப்படும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும். 10ல் சூரியன் செவ்வாய் இணைந்து இருப்பதால் அரசியல்வாதிகளுக்கு நன்மை. கட்சிக்குள் இழந்த பதவிகளை பெறுவீர்கள். உங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். தாய் தந்தையரின் உதவி கிடைக்கும். நண்பர்கள் உதவி செய்வர். சிலருக்கு கோவில் தரிசனம், திருத்தல தரிசனம் கிடைக்கும். ராகு விரயத்தில் இருப்பதால் தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் கவனம் இருந்தால் தப்பிக்கலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படும் அமைப்பு உண்டு. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவர் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இருக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போதைக்கு புது வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கலாம். ஆக மீனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். சிக்கனமாக இருங்கள். யாரிடமும் பேசும்போது கவனமாக பேசுதல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.